ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த எடிட் நீங்கள் எந்த எடிட்டிங் ஆப்பில் வேணாலும் பண்ணலாம். விஎன், இன்ஷாட், கைன் மாஸ்டர் இதில் வேணால் பண்ணலாம். நான் வந்து கேப்கட்டில் எடிட் பண்ணியிருக்கேன். பொறுமையாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. You can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. ஃபர்ஸ்ட் 2 பிக்சரை வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோவில் கூட பண்ணலாம். வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோக்கு போகலாம். 2 பிக்சர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த செகண்ட் இமேஜ் இருக்குல்ல, செகண்ட் கிளிப்பிங், இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஆட்டோ ரிமூவல் கொடுத்து பாருங்கள். அந்த குறிப்பிட்ட பர்சன் மட்டும் ரிமூவ் ஆனால் பரவாயில்ல, பட் அது ரிமூவ் ஆகாமல் எக்ஸ்ட்ராவே ரிமூவ் ஆச்சுன்னா மறுபடியும் பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டம் ரிமூவல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து நீங்களே ப்ரஷ் கொடுத்து நீங்களே ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், ஜூம் பண்ணி வச்சு நீங்களே ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். குயிக் ப்ரஷ்னால் நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சமாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக சில இடத்துல வந்து அதுவே வந்து ஃபில்லப் பண்ணி கொடுத்துக்கும். ஆனால் இதுவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இடத்துல ஃபில்லப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் எரேஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எரேஸ் ஆப்ஷன் கொடுத்து நீங்களே வந்து மேனுவலாக தான் நீங்கள் எரேஸ் பண்ணிக்கணும். ப்ரஷ்ஷோட சைஸ் கம்மி பண்ணி வச்சு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரப்போ ஃபோட்டோ ரூம் அப்படிங்கிற ஆப் இருக்குது, அந்த ஆப்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்பில் போயிட்டு பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனதுக்கப்புறமா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒயிட், பிளாக், டிரான்ஸ்பேரண்ட், ஒரிஜினல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து டிரான்ஸ்பேரண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னா மேலே ஆப்ஷன்ஸ்ன்னு ஒரு காட்டுது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு export.in.png அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டு இதை சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் வந்து இந்த பிஎன்ஜி ஃபைலை இந்த பிக்சரை வந்து சேவ் ஆகிருக்கும். ஆட் ஓவர்லே கொடுத்து பிஎன்ஜி ஃபைலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 பிக்சருக்கும் சென்டரில் வச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பிக்சர் போகும்போது சேமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி சேமாக இல்லைன்னா பிஎன்ஜி ஃபைலை செகண்ட் பிக்சரில் வச்சு அதுக்கு மேட்சிங்காக வச்சு பாருங்கள். வச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு பிக்சருக்கு, ஃபஸ்ட்டு கிளிப்பிங்க்கு அந்த பிஎன்ஜி ஃபைலை ஷார்டன் பண்ணிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஷார்டன் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கொடுத்துடணும். இந்த பிஎன்ஜி பிக்சரில் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஒரு கீ ஃப்ரேம் வந்து நீங்கள் வச்சிடணும். வச்சதுக்கு அப்புறமா ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம்ல இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சுக்கிட்டு பிஎன்ஜி பிக்சர் இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு எந்த சைடில் இந்த மேலேருந்து வர மாதிரி வேணுமா இல்லை கீழேருந்து வர மாதிரி வேணும்னா நீங்கள் அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணி கீழே ஃபுல்லாக இழுத்து விட்டுறணும், இல்லை மேலே ஃபுல்லாக இழுத்து விட்டுருங்க, உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து கீழே ஃபுல்லாக இழுத்து விட்டுட்டேன். இப்போ பிஎன்ஜி பிக்சரில் அந்த ஒயிட் லைன் சென்டராக வச்சு மேலே கீ ஃப்ரேம் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராஃப் ஆப்ஷன் இதில் வந்து ஏதோ ஒன்று ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஈஸ் இன், ஈஸ் அவுட், எது வேணால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்மூத்தாக உங்களுக்கு மெதுவாக மேலே வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்சிஷன் வேணும், உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணால் அப்படியே நெக்ஸ்ட்டு பிக்சரில் அப்படியே ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டெம்பிளுக்கு பின்னாடி இந்த பிக்சர் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னா இங்கே கீ ஃப்ரேம் பக்கத்தில் சீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் பேக் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணது எல்லாமே போயிட்டு பேக் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணியிருங்க. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா கூட அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் அது ரிட்டன் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம பிஎன்ஜி ஆட் பண்ணாமல ஓவர்லே கொடுத்த அது வரைக்கும் வந்திருக்கேன். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு பிக்சரை வந்து கட் பண்ணணும். இதை வந்து ஃபோட்டோ ரூமில் வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன். பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த டெம்பிள் பக்கத்தில் வந்து எக்ஸ்ட்ராவோ ஒன்று வந்திருக்கு. அதை வந்து நான் எடிட் கட் அவுட் கொடுத்து ரீஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, எரேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் எரேஸ் கொடுத்து
இது எல்லாமே நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு டெம்பிள் மட்டும் வேணும். ரீஸ்டோர்னால் மறுபடியும் அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரிட்டன் வந்துடும். நான் ஃபஸ்ட்டு எரேஸ் கொடுத்துக்கிறேன் தேவையில்லாதது. இப்போ டெம்பிள் வந்து எனக்கு இதுவே போதும், ஏன்னா அது ட்ரீஸ் தான் மறைச்சிருக்கு அந்த டெம்பிளை. ஸோ எனக்கு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நான் இதை வந்து பிஎன்ஜியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். சேவ் டு கேலரி கொடுத்துக்கிறேன். மேலே ஆப்ஷன் பக்கத்தில் ஆல்ரெடி எனக்கு .png ஃபைலில் தான் இருக்குது. நம்ம அப்படியே பிக்சர் பிஎன்ஜி சேவ் பண்ணோம்ல, அதனால் அந்த ஆப்ஷன் செலக்ட்லேயே இருக்குது. ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஓவர்லே கொடுத்து ஆட் ஓவர்லே கொடுத்து நான் அந்த பிஎன்ஜி பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிஎன்ஜி பிக்சர் டெம்பிளை வந்து இந்த ஒரிஜினல் பிக்சரோட மேட்ச் பண்ணி வச்சிருங்க. வச்சதுக்கு அப்புறமா இந்த 2 பிஎன்ஜியும் ஒரே மாதிரி வச்சிருங்க. இப்போ வந்து உங்களுக்கு 2 பிஎன்ஜி ஒரே ஃபர்ஸ்ட் பிக்சர் லேயர்லேயே உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ செகண்ட் பிக்சரை வந்து டெலீட் பண்ணிடுங்க, அது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை வந்து ட்ராக் பண்ணி கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. அதே மாதிரி மற்ற 2 லேயர்ஸையும் கொஞ்சமாக ட்ராக் பண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் இழுத்து விட்டுருங்க. எல்லாமே சேமாக வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் கிராஃப் கொடுக்கணும். கீ ஃப்ரேம் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கிராஃப். இந்த ஒயிட் லைன் வந்து கொஞ்சமாக சென்டரில் 2 கீ ஃப்ரேமுக்கு சென்டரில் இருக்கணும். கிராஃப் வந்து நீங்கள் எந்த கிராஃப் வேணால் நீங்கள் வந்து கொடுத்து பாருங்கள். ஸ்மூத்தாக உங்களுக்கு வரும், ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வரும். கொடுத்ததுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. இது வந்து பேசிக். இது வந்து பிக்சரை வச்சு நம்ம வந்து பண்ணியிருக்கோம், எடிட் பண்ணியிருக்கோம். வீடியோவை வச்சு எடிட் பண்ணது டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதுவுமே பேசிக் தான், இதுவுமே பேசிக் தான். உங்களுக்கு இந்த பேசிக் புரிஞ்சாலே போதும். ஈஸியாக நீங்கள் மல்டிபிள் லேயர்ஸ் வச்சு நீங்களே வந்து எடிட் பண்ணலாம். மல்டி லேயர்ஸ் வச்சு எடிட் பண்ணுறது எப்படி அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லைக்ஸ், எனக்கு இந்த வீடியோவுக்கு வந்து கொஞ்சம் லைக்ஸ் அதிகமாக வந்து கமெண்ட்ஸ் அதிகமாக வந்தால் கண்டிப்பாக அந்த மல்டி லேயர்ஸ் வச்சு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் மேக் பண்ணுவேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வீடியோவுக்கும் எனக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் மல்டி லேயர்ஸ் வச்சு வீடியோ பண்ணுவேன். உங்களுக்கு இந்த பேசிக் வீடியோ இந்த 2 வீடியோஸும் பார்த்து புரிஞ்சுது, நானே வந்து மல்டிபிள் லேயர்ஸ் ஈஸியாக நான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ நீங்களே உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு ஓகே, புரியாதவங்களுக்கு மல்டி லேயர்ஸ் வச்சு எனக்கு வந்து வீடியோ மேக் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை மேக் பண்ணுவேன். அட்லீஸ்ட் ஒரு 10 பேராச்சும் எனக்கு சொல்லி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை வந்து நான் மேக் பண்ணுவேன். உங்களுக்கு புரியுற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவுமே ரொம்பவே பேசிக் தான், இது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களோட ஸ்கில்லு தான். நீங்கள் எப்படி எஃபெக்ட்ஸு சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது தான். இதுவுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு உங்களுக்கு வீடியோவில் வந்து பேசிக் இதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் மல்டி லேயரோட உங்களுக்கு எஃபெக்ட்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்குமே நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ எடிட்டிங்குமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். Until then, signing off, Krish.